மக்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது பெரும்பாலும் உணவு, உடை, இருப்பிடம், வாழ்க்கை சூழல், இந்த அடிப்படை தேவைகளுக்காக தான் இருக்கும். இந்த அடிப்படை தேவைகளுக்கு நிகராக அல்லது அதைவிட அதிகமாக ஒரு கொழுந்து விட்டு எரிகிற போராட்டம் அப்படின்னு உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா அது அடையாளத்துக்கான போராட்டம், பண்பாட்டுக்கான போராட்டம். எங்கள் அடையாளங்கள், பண்பாடுகள் மீது உங்களுடைய அடையாளங்களை திணிக்காதீர்கள் என்கிற உரிமை குரல். இது உலகத்துல ஒவ்வொரு விதமாக ஒலிச்சிருக்கு. இந்தியாவில் எங்கள் மொழியின் அடையாளத்தை அழிக்க நாங்கள் விடமாட்டோம் அப்படிங்கிற குரல் எழுந்த மிகப்பெரிய 2 சமூகம் எதுன்னா தமிழ் சமூகமும் வங்காள சமூகம். வங்காள மொழிக்காக நடந்த போராட்டத்திலையும் பல பேர் உயிரை கொடுத்திருக்காங்க. தமிழ் மொழி காப்பதற்காக, இன்னும் சொன்னா இந்தியை எதிர்ப்பதற்காக. நீங்க கட்டாய கல்வி திட்டத்துல கொண்டு வந்தா அதுக்கு தான் முதன்மை கிடைக்கும். ஹிந்தி படிப்பாங்க, ஆங்கிலம் படிப்பாங்க, தமிழ் படிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனாலையும் நான் ஏன் இன்னொருத்தர் மொழியை படிச்சு என்னுடைய அறிவை, திறமையை நிரூபிக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கும், நீங்க அந்த மொழி மூலமாக சொல்லுகிற எந்த கருத்தையும் என் மொழி மூலமாக நான் இன்னும் உலகம் முழுக்க சென்று பரப்ப முடியும் அப்படிங்கிற அந்த பெருமிதத்தையும் கொண்டது தமிழர்கள் நடத்திய இந்தி ஆதிக்க எதிர்ப்பு போராட்டம். இந்திக்கு எதிரானது, இந்தியை வெறுப்பது, இந்தியை விரட்டுவது அதெல்லாம் இல்லை. இந்தி ஆதிக்கம் இங்கு நுழையாமல் தடுப்பது. அதுக்கு நடந்த போராட்டத்தில் தங்கள் உயிரை கொடுத்த, எத்தனை விதமாக அவர்கள் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய வரலாறுகளை படித்தால் நம்முடைய கண்கள் குளமாகாமல் அதை முடிக்க முடியாது. அப்படி தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்றால் எங்காவது ஓடி காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று நினைப்பதுதான் மனித இயல்பு. அந்த உயிரை எப்படி ஒரு போராட்ட களமாக பயன்படுத்த முடியும் என்பதை காட்டிய ஒரு போராட்டம் மொழிப்போர். அதில் வருந்தியவர்கள், தீ வைத்துக் கொண்டவர்கள், இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும். துப்பாக்கி குண்டுக்கு பலியானவர்கள், அடக்குமுறை எதிர்த்து நின்று உயிரை கொடுத்தவர்கள், இவ்வளவு பேர் இருக்கிறார். இப்படி நடந்த அந்த போராட்டத்தை இன்றைய இளைய தலைமுறை எப்படி பார்க்கும்? எதுக்கு இப்படியெல்லாம் போராடினாங்க அப்படின்னு கேட்கலாம். இல்ல, அந்த போராட்டத்தினுடைய உயிரோட்டம் எங்களுக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்றது? இந்தி ஒழிக, இந்தி ஆதிக்க மொழிக அப்படின்னு கத்துறது உணர்ச்சி. இந்தி தெரியாது போடா அப்படிங்கிறது இன்றைய இளைய தலைமுறையினுடைய வெளிப்பாடு. இவங்களுக்கு மேடை போட்டு முழங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு டிஷர்ட் போட்டு இந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. எப்படி சொல்றோம்? அது காலத்துக்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப, இந்த இளைய தலைமுறையினும் அவர்களுடைய உலகம் எப்படி விரிஞ்சிருக்கோ அதுக்கு ஏற்ற வகையில அதை சொல்றாங்க. அந்த முழக்கம் ஒலிக்குதுன்னா உண்மையிலேயே அது வியப்பை கொடுக்கக்கூடியது. இதை பாட்டா எழுதும் போது இந்தி தெரியாது போட முதல் வரிய எழுதிடலாம். அதுக்கு அடுத்து நாம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறத இந்த பாடல் வரிகள் மூலமாக, எனக்கு என் மொழி இருக்கு, நீ வேணா என் மொழியை கத்துக்கிட்டு வா, இல்லைன்னா உனக்கும் எனக்கும் ஒரு பொதுமொழியா ஆங்கிலத்தை வச்சுக்குவோம், உன் மொழியை விட பழமையும் சிறப்பும் வாய்ந்த என்னுடைய மொழியை பத்தி உனக்கு தெரியாது. இதெல்லாம் ரொம்ப எளிமையாக இளைஞர்களுக்கு புரிகிற வகையில பாடிய, அதுவும் அந்த பாடிய பெண் குரல் கவிதா கோபிநாத், அவங்க குரலே ஒரு முழக்கமாக தாங்க இருக்கு. பெண்களுக்கு குரல்னா மென்மையா இருக்கணும், நளினமா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த குரல் ஒரு போர் முரசு மாதிரி அப்படியே தான் அதிருது. அது அவங்க பாடும்போது, அதுவும் அந்த வீடியோ காட்சியா பார்க்கும்போது, அந்த இன்றைய இளம் தலைமுறையினுடைய தடையற்ற ஒரு உடல் மொழி, அதோட அவங்க பாடுறத பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. இந்த பாடலை எழுதி இசையமைத்த
தோழர் முரளிஹாசன் அவர்கள் எல்லா கருத்தையும் அதில் வந்து இணைச்சிருக்காரு. அப்படியே ஒரு நூல் கோத்துக்கிட்டே வர்ற மாதிரி ஒவ்வொரு கருத்தும் அதில் வந்து அப்படியே ஊடாடி வருது. அது எங்களுக்கு வேணும்னா நாங்கள் என்ன வேணால் படிப்போம், எந்த மொழியும் படிப்போம். ஏன்னா எந்த மொழியும் நம்ம வந்து வெறுக்கலை. பஞ்சாபி படிப்போம், பெங்காலி படிப்போம், மராட்டி படிப்போம், அதில் ஹிந்தியும் படிப்போம், குஜராத்தி கூட படிப்போன்றது. அது மாதிரி உலக மொழிகள்ல ஆங்கிலம் படிக்கிற மாதிரி ஜாப்பனீஸ் படிப்போம், ஃபின்லிஷ் கூட படிப்போம், எதுவுமே படிப்போம். எங்களுக்கு தடை இல்லை, எங்களுக்கு மொழி மீது வெறுப்பு இல்லை. ஆனால் நீ இதை தான் படிச்சாகணும்னு என்னை கட்டாயப்படுத்த கூடாது. அதை எதுக்கு பண்றீங்க? இந்த கேள்வி வந்து ரொம்ப அழகா வந்து விழுது. அதுல ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய மித்துன்னு இன்னைக்கு வந்து நம்ம பார்த்துட்டோம். அதை வந்து ஹிந்தி படிச்சவன் சாக்லேட் விற்கிறான், தமிழ் படிச்சவன் ராக்கெட் விடுறான், என்ன வேணும் அப்படிங்கிற இந்த கேள்விகளை வந்து ரொம்ப பொருத்தமாக எழுதி அதுக்கு இவ்வளவு ஒரு எழுச்சியான ஒரு இசை. எழுச்சி இசைன்னா எல்லாரும் வேற மாதிரி நினைச்சிருவாங்க. ஆனா ரொம்ப கைத்தட்டி தலையாட்டி தாளம் போட வைக்கிற ஒரு இசை அமைப்புக்குள்ள இதை கொடுத்துருக்கிற தோழர் முரளிஹாசன் அவர்களுக்கும் இதை வந்து அப்படியே மனசை விட்டு அகலாத வகையில் இவ்வளவு அழுத்தமாக உற்சாகமாக பாடியிருக்கிற கவிதா கோபிநாத்துக்கும், இன்னும் இந்த குழு இது இப்படி ஒரு வீடியோவா வரணும்னா அதுக்கு எத்தனை பேர் வேலை செஞ்சிருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் நம்முடைய பாராட்டுக்கள். பாட்டை கேட்டு பாருங்க, நண்பர்களுக்கும் கேட்கவும் பார்க்கவும் சொல்லி அனுப்புங்க. நன்றி.